வீடு வாசல் தான் சார் முக்கியமே. பசங்களை படிக்க வைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். மழைனாவே எங்களுக்கு கஷ்டம். அரசு தங்களின் அவல நிலை உணர்ந்து நடவடிக்கை எடுக்காதா என்கிற ஆதங்கத்துடன் பேசியிருக்கிறார் புயல் மழையால் வீடிழந்த பெண் ஒருவர். திருவண்ணாமலை மாவட்டம் நல்லவன்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட சமுத்திரம் ஏரிக்கரையில் இருளர் சமூகத்தைச் சேர்ந்த 22 குடும்பங்கள் வசித்தனர். இவர்களுக்கு அரசால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் கீற்று கொட்டகை அமைத்து குடியிருந்தனர். கடந்த சில வாரங்களாக பெய்த மழையால் குடில்கள் சிதைந்ததால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மழை காலத்துல ஒரு கரண்ட் வசதியில, தண்ணீர் வசதியில ரொம்ப கஷ்டம். மழை வந்தாவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் எனக்கு. மாவட்ட நிர்வாகத்திடம் கூறி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒன்றிய கவுன்சிலர் மண்டி ஏழுமலை உறுதியளித்துள்ளார். அமைச்சர்கிட்ட சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்லி அரசாங்கத்தின் மூலமா இவங்களுக்கு வீடு கட்டி தர்றது நாங்கள் ஏற்பாடு பண்றோம். எது பிரச்சனையும் கிடையாது. அரசு இலவச வீடு கட்டித்தர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்ட பெண்ணிடம் இளைஞர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கங்கா பரமேஸ்வரி நகர் பகுதி பூங்காவில் தனியாக நடைபயிற்சி மேற்கொண்ட இளம் பெண்ணை ஒருவர் வெகு நேரமாக நோட்டமிட்டு ஆபாச சைகைகளால் தொந்தரவு அளித்துள்ளார். பின்னர் அவரை பின்தொடர்ந்து பாலியல் ரீதியாக பேசி நச்சரித்து அவரை சீண்ட முயன்ற நிலையில் அப்பெண் அங்கிருந்து அச்சத்துடன் ஓட்டம் பிடித்துள்ளார். இதுகுறித்து மகளிர் காவல் நிலையத்தில் அப்பெண் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் இளம் பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டது அதே பகுதியைச் சேர்ந்த தென்மலை தென்குமரன் என்பதும் அவர் மீது காவல் நிலையங்களில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தென்மலை தென்குமரனை கைது செய்தனர். இதனிடையே தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட ஒரு சில பூங்காக்களில் சிலர் மதுபானம் குடிப்பது உள்ளிட்ட சமூக குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூங்காக்களில் பாதுகாப்பு இருப்பதை உறுதி செய்ய காவல்துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காதலிக்க மறுத்த பெண்ணை ரயில் முன் தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷை குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி சத்யபிரியா என்ற மாணவி பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்தார். அப்போது தாம்பரம் மின்சார ரயிலில் அந்த மாணவியை தள்ளிவிட்டு சதீஷ் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சதீஷ் கைது செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். சிபிசிஐடி தரப்பில் 70 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. இந்த வழக்கை சென்னை அள்ளிக்குளத்தில் உள்ள மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி விசாரித்து வந்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் சதீஷை குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்தது. தண்டனை விவரம் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி அறிவித்துள்ளார். பஞ்சாபில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தில் தனியார் பேருந்து கால்வாய்க்குள் கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். சர்துல்கார் பகுதியிலிருந்து பத்தண்டா நோக்கி 50 பயணிகளுடன் பேருந்து சென்றுள்ளது. ஜுவான் சிங்வாலா கிராமத்தில் அந்த பேருந்து சென்று கொண்டிருந்த போது தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. சம்பவம் அறிந்து வந்த தேசிய மீட்பு படையினர் பயணிகளை மீட்டனர். 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் 3 பேர் காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். 18 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஊசி குத்தாமல் வலியின்றி உடலில் மருந்தை செலுத்தும் முறையை ஐஐடி மும்பை உருவாக்கியுள்ளது. ஊசி குத்திக் கொள்ள வேண்டும் என்றால் சிறுவர்கள் மட்டுமின்றி பெரியவர்கள் கூட அச்சப்படுவார்கள். குறிப்பாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி ஊசி குத்திக் கொள்ள வேண்டும் என்பதால் கடுமையான வலியை அனுபவித்து வரும் நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் ஐஐடி குழுவின் கண்டுபிடிப்பு அமைந்துள்ளது. கூர்மையான ஊசிக்கு பதிலாக அதிர்வலைகளை உருவாக்கி அதன் மூலம் மருந்தை உடலுக்குள் செலுத்தும் முறையை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அதிக சக்தி கொண்ட அதிர்வலைகள் மூலமாக தோல் பகுதியிலிருந்து உடலுக்குள் மருந்து செல்லும் வகையில் இந்த சிரஞ்ச் உருவாக்கப்பட்டுள்ளது. விமானம் தரையிறங்கும் போது இருக்கும் வேகத்தை விட 2 மடங்கு வேகமாக இந்த முறையில் மருந்து உடலுக்குள் செல்லும் என்றும் ஐஐடி குழு அறிவித்துள்ளது. இந்த முறை பயன்பாட்டிற்கு வந்தால் அது மருத்துவத்துறையில் பெரிய மைல்கல்லாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறினர். நேபாளத்தின் செட்வான் பகுதியில் யானைகள் திருவிழா உற்சாகமாக தொடங்கியது. அந்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்கு இடையே யானைகள் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டுக்கான திருவிழாவின் தொடக்க விழாவில் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த திருவிழாவில் யானைகளுக்கான அழகு போட்டி, கால்பந்து போட்டி உள்ளிட்டவை நடைபெற உள்ளன. இதற்காக யானைகளுக்கு தனி பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவற்றை அலங்காரம் செய்யும் பணியும் நடந்து வருகிறது.
நேபாளத்தின் சுற்றுலாத்துறையில் யானைகளின் பங்கு மிக முக்கியமானது. எனவே யானைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் உள்ளூர் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலும் இந்த திருவிழா ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது.